ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற மளிகை கடைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் கடை கிராமத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தது. ஆனால் ஒரு ரகசியம் இருந்தது. பொருட்களை அளக்கும்போது அவன் கொஞ்சம் குறைத்து கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு முதியவர் வாங்கிய பொருட்களின் எடை சரியில்லை என கவனித்தார். மறுநாள் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக கடைக்கு வந்து பொருட்களை அளந்து பார்த்தார்கள். அப்போது ராமுவின் ஏமாற்றம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. மக்கள் மிகவும் கோபப்பட்டார்கள். அந்த அவமானம் ராமுவின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. அப்போது ஒரு பெரியவர் அமைதியாக கூறினார், தவறு செய்வது மனிதன், ஆனால் திருந்துவதுதான் உண்மையான மனிதன். அந்த வார்த்தைகள் ராமுவை மாற்றிவிட்டது. அந்த நாளிலிருந்து அவன் நேர்மையாக வியாபாரம் செய்ய தொடங்கினான். சரியான எடை, நேர்மையான நடத்தை, நம்பிக்கையுடன் அவன் கடையை நடத்த ஆரம்பித்தான். சில நாட்களில் மக்கள் மீண்டும் அவனை நம்பத் தொடங்கினர். அவன் கடை கிராமத்தில் மிகுந்த மதிப்பிற்குரிய கடையாக மாறியது. இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஏமாற்றி கிடைக்கும் லாபம் தற்காலிகம், நேர்மையால் கிடைக்கும் நம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும். மீண்டும் நாளை ஒரு புதிய கதையுடன் வருகிறேன்.